என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜபத்தின் மூலமாய், வல்லமையான அதிகாலை ஜபத்தின் மூலமாய் நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜபிக்கிற இந்த ஜபம் நிச்சயமாய் அக்னியாய் பற்றி எரிய போகிறது. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவனின் சூழ்ச்சிகள், உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா மாந்திரீகங்கள், எல்லா விதமான வஞ்சனைகள், சதிசூனியங்கள் எல்லாம் அக்னியாய் பற்றி எரியும் இந்த ஜப வேளையிலே என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற இந்த வல்லமையான அதிகாலை ஜெபம், ஐயா, நிச்சயமாய் நீங்கள் நானும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சில வேளைகளில் அல்ல, அநேக வேளைகளில் நாம் அறியாமல் இருக்கிறோம். நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள் ஐயா. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் அவன் நிச்சயமாய் ஒரு மனிதன் அல்ல. நம்முடைய போராட்டமும் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்லவே அல்ல, எந்த சக மனிதனோடும் அல்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய போராட்டங்கள் எல்லாம் அந்தகார லோகாதிபதிகளோடும், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும், அதிகாரங்களோடும், துரைத்தனங்களோடும் நமக்கு போராட்டம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நன்றாய் கவனியுங்கள். இங்கேதான் பிரச்சனை இருக்கிறது ஐயா. இங்கேதான் நீங்கள் சமாளிக்க முடியாத, மனிதர்கள் சமாளிக்க முடியாத பல்வேறு உபத்திரவங்களும் ஆபத்துகளும் மனிதர்களை சூழ்ந்து நின்று கொண்டிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. இன்று யார் நம்முடைய எதிராளி என்பதை அறிந்து கொள்ளுவோம். ஐயா, கர்த்தர் உங்கள் மீது வைத்திருக்கிற மகிமையான திட்டங்களை நிறைவேற்றும்படியாய் அவர் ஏற்ற காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே 1 பேதுரு 5, 6, 7, 8 வசனங்களை வாசித்தோமானால், ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஐயா, தேவ பிள்ளைகளாய் தேவ சமூகத்தில் இந்த அதிகாலை ஜப வேளையிலே வந்திருக்கிற உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஏற்ற காலத்திலே தக்கபடி கர்த்தர் உயர்த்தும்படிக்கு, ஆமென். கர்த்தர் உங்களை அவருடைய வார்த்தையின்படியே, உங்களை நம்ப பண்ணின வார்த்தைகளின்படியே, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல தீர்க்க தரிசனங்கள், வாக்குத்தத்தங்களின்படியே உங்களை உயர்த்தும்படிக்கு ஏற்ற காலம் இதுதான் என்று